டவுட் கிளாரிஃபை பண்ணிடலாமா? இவங்க பண்றது ப்ரமோஷன். அதனால தான் பிராண்ட்ஸ் என்ன கன்டென்ட் குடுத்துருக்காங்களோ, அத பாசிபிளா என்னன்னு கூட யோசிக்காம, அப்படியே எல்லாரும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹேர்ல காமிக்கிற ரிசல்ட்ஸ உங்களோட ஹேர்லயும் நீங்க 100% எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் ஹேருக்கு நெறைய ஸ்டைலிங் டூலும் யூஸ் பண்றாங்க. இதத்தாங்க நான் லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். அவங்கள நான் குறை சொல்லவே இல்ல. அவங்க ப்ரமோஷன் பண்ணி இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு நம்மகிட்ட கொண்டு தான் வந்திருக்காங்க. அது நமக்கு செட் ஆகுமா? ஆகாதாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். என்னோட சேஞ்சஸ சொல்றேன் வாங்க பார்க்கலாம். நான் 5 டைம்ஸ் யூஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு இந்த டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு ஹேர் ஃபால் ஆகல, ஃப்ரேக்ரன்ஸ் புடிச்சிருந்துச்சு அண்ட் என்னோட டெக்ஸ்சர் வந்து 5த் வாஷ்க்கு அப்புறம் நல்லாவே சேஞ்சஸ் இருந்துச்சு. நீங்க கர்லி அண்ட் வேவி ஹேர்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓவராலா ஓகேவா தான் இருக்கும். கர்லி வேவி ஹேருக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்னோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே டீட்டெயில் ஷேர் பண்றேன். அன்னைக்கு ஐயாவும் இதே தான் கேட்டாரு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் ஓரங்கிட்டு